ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம், எவ்ரி, எனி, ஃபியூ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து சம் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் அப்படிங்கிற மீனிங், எவ்ரி அப்படின்னா எல்லாமே, எனி அப்படின்னா இப்போ நிறைய இருக்கிறதுல எனி ஒன் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி சொல்கிறது. ஃபியூ அப்படின்னாலும் கொஞ்சம் அப்படின்னு தான் மீனிங். இந்த சம்முக்கும் ஃபியூவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சம்மும் ஃபியூவும் ரெண்டோட மீனிங்கும் கொஞ்சம் அப்படின்னா சம் வந்து ஒரு இன்டெஃபினைட் குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டி வந்து நிறைய இருக்கிற இடத்துல அந்த சம் யூஸ் பண்ணுவோம். ஃபியூ அப்படின்னா லிமிட்டட் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்ட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி பிஸ்கட்ஸ் குக்கீஸ் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இப்போ எப்படி சொல்கிற இடத்துல நம்ம சம் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது குக்கீஸ் நிறைய இருக்கும், கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய இருக்கும், அந்த இடத்துல நம்ம சம் யூஸ் பண்ணுவோம். இதே இது கொஞ்சம் பேர் வந்து சீக்கிரமாகவே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாங்க, மழை பெய்யறதுனால கொஞ்சம் பேர் மார்னிங்கே அட்டன் பண்ணிட்டாங்க. இது வந்து லிமிட்டட் குவான்டிட்டி இருக்குது, அதனால நம்ம ஃபியூ யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் சம்முக்கும் ஃபியூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இனி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சிலவங்க வந்து காஃபியை விட டீ தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சம் பீப்புள் ப்ரிஃபர் டீ ஓவர் காஃபி. சம் பீப்புள் ப்ரிஃபர் டீ ஓவர் காஃபி. காஃபியை விட டீயை விரும்புவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து கல்வி அறிவு பெறதுக்கு வந்து தகுதியானவங்க தான் எல்லா குழந்தைங்களும். இப்போ எல்லான்னு வந்திருக்கு, அப்போ என்ன பண்ணணும்? எவ்ரி சில்ட்ரன் டிசர்வ்ஸ் ஆக்சஸ் டு எஜுகேஷன். எவ்ரி சில்ட்ரன் டிசர்வ்ஸ் ஆக்சஸ் டு எஜுகேஷன். ஓகே, டிசர்வ்ஸ் அப்படின்னா தகுதியானவங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் ஏதாவது மில்க் மீதி இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு தேர் எனி மில்க் லெஃப்ட் இன் த ஃப்ரிட்ஜ். இஸ் த எனி மில்க், ஏதாவது மில்க்கு லெஃப்ட்னா மீதி இருக்கா இந்த ஃப்ரிட்ஜில் ஏதாவது மில்க் வந்து மீதி இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில மாணவர்கள் வந்து காலை வகுப்பு நேரத்தில் வந்தன. அதாவது மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் நடக்குது, அதில் கொஞ்சம் மாணவர்கள் வந்து சில மாணவர்கள் வந்து காலையில் கிளாஸுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு few students arrived on time for the morning class. Few students arrived on time for the morning class. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த செல்ஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி புக் ஆன் த ஷெல்ஃப் ஹேஸ் அ ஸ்டோரி டு டெல். எவ்ரி புக் ஆன் த ஷெல்ஃப் ஹேஸ் அ ஸ்டோரி டு டெல். ஒரு புக்குக்கும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ரோடில் வந்து கொஞ்சம் கார் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு fewer cars on the road means less traffic. Fewer cars on the road means less traffic. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ் வந்து சில பூக்கள் வந்து ஸ்ப்ரிங் டைமில் தான் விரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, வசந்த காலத்தில் தான் பூக்கள் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சம் ஃப்ளாஸ். இது உங்களுக்கு புரியுதுல, கார் வந்து ஃபியூவர் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஃப்ளவர்ஸ் அப்படின்னால நிறைய சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சம் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் த ஸ்ப்ரிங் டைம். சம் ஃப்ளார்ஸ் ப்ளூம் இன் த ஸ்ப்ரிங் டைம். ப்ளூம் அப்படின்னா விரிகிறது. ஓகேயா, இந்த ட்ரெஸ் வைக்கிறதுக்கு அலமாரியில் இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் எனி ரூம் லெஃப்ட் இன் த க்ளோசெட் ஃபார் தீஸ் கிளாத். இந்த துணியை வைக்கிறதுக்கு அலமாரியில் இடம் இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனும் கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு fewer trees means less oxygen for us to breathe. Fewer trees means less oxygen for us. asna நமக்கு to breathe சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, சமீபத்தில் ஏதாவது பார்க்குறதுக்கு புது மூவி ஏதாவது உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ ஃபைண்ட் எனி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ். எனி ஏதாவது, அதனால எனி யூஸ் பண்ணியிருக்கோம். எனி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ் டு வாட்ச் லேட்லி. லேட்லி அப்படின்னா சமீப காலம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு மிஸ்டேக்கில் இருந்தும் நம்ம வந்து புதுசாக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி மிஸ்டேக் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அண்ட் க்ரோ. எவ்ரி மிஸ்டேக் அப்படின்னா ஒரு தப்பில் இருந்தோம். எவ்ரி மிஸ்டேக் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அண்ட் க்ரோ. படிக்கிறதுக்கும் நம்ம வளர்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மிஸ்டேக்லேயும். ஓகே, இப்போ சம், ஃபியூ, எவ்ரி, எனி இதோட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.